are under arrest. சார் என்ன பிடிக்கிறது பத்தி கவலை இல்ல சார். முதல்ல இந்த பூட்டை உடைச்சு குழந்தைகளை காப்பாத்துங்க சார். உன்கிட்ட இருந்துதானே? சார் நான் சொல்றது கேளுங்க சார். ஹேண்டிகேப் மாதிரி அடிச்சு என்னையே ஏமாத்தி கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளை அடிச்சவன் நீ ஹேண்டிகேப் குழந்தைகளை காப்பாத்த போறிய? அவங்களை அழிக்க வந்திருக்கன்னு சொல்லு. அதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். சார் ஸ்கூல்ல பாம்பு வச்சிருக்காங்க. அது இப்ப வெடிக்க போகுது. குழந்தைங்க கத்துற சத்தம் உங்க காது கேட்கலையா? சார் புழுவலா சார், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் எங்க மேலத்துக்கு கிடைச்சது. அதனாலதான் இவனை வெளியே தள்ளி கதவை சாத்த சொன்னாங்க. அதான் சார் சாத்துறோம். எங்க சாத்திட்டோம் சார். அப்ப ஏன்னா குழந்தைங்க கத்துறாங்க? அந்த குழந்தைகிட்ட நீ அன்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண, அதுங்க நம்பிடுச்சு. இன்னைக்கு உன்னை வெளியே தூக்கி போட்ட உடனே உன்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துது. இல்ல சார், அவன் போய் சொல்றான் சார். நம்பாதீங்க. பாம்பு 10 மணிக்கு வெடிச்சிடும் சார். நீயே செட் பண்ண மாதிரி கரெக்டா டைம் சொல்ற. சார் ரொம்ப துள்றா சார், தூக்கிட்டு போங்க சார். என்கிட்டே நடிக்கிறியா? வாடா. குழந்தைங்களை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். சார் அவன் போய் சொல்றான் சார். சார் வாடா. சும்மா கத்தாத, போர் அடிக்குதுல்ல. நெத்தில ஒரே ஒரு கிஸ். நான் என்ன பண்ணுவேன்? டைம் நெருங்கிச்சு. டோட்டல் பிளாஸ்ட். நல்லவன், என் குழந்தைகளை எல்லாம் காப்பாத்திட்ட சிவா. ரொம்ப நன்றிப்பா. கையே போச்சு. பரவாயில்ல. நான் மினிஸ்டர். நீ என்ன இப்படி பண்ற சிஎம் தெரியுது. உன்னை சீவிடுவாரு. உன்னை அடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ளதல சொன்னதே சிஎம் தாண்டா. அவனுக்கு தூக்கி போட்டு மீங்க அவனே. தம்பி, விஷ்ணு செஞ்ச கொலை மனநல பாதிக்கப்பட்டவன் செஞ்ச கொலைங்கிறதுனால அவனை ஹோம்ல ஒப்படைக்க சொன்னாங்க. அவன் ஆல்ரெடி ஹோம்ல தானே இருக்கான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் பல உயிர்களை
முக்கியமா குழந்தைகளோட உயிர்களை காப்பாத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க பணத்தை திருடிட்டீங்கன்னு உங்க பேர்ல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதெல்லாம் வச்சுதான் என்னால உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விடுதலை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களை பார்க்க வெளியில யார் யார் வந்திருக்கா வந்து பாருங்க. மாதிரி நம்ம கார்டன் வைப்புக்கு இப்ப தலைவரே நம்ம மேடம் தான். ஐயோ எனக்கு எதுக்குங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீ போடு. என்னப்பா இதெல்லாம்? இவ்வளவு பேர் இருக்கும்போது எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்பா அம்மாங்கிற தகுதி இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நான் தான்ப்பா உங்க சிவா. சிவா? சிவா? இதோ நீங்க தொலைச்ச வைரம் விஷ்ணு. விஷ்ணு? 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 நான் உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. என்னப்பா இது இவ்வளவு ஷாக்கான விஷயம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. இவன் பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர், இவன் கிட்ட சொல்றதுக்கு இவர்கிட்டே சொல்ல. சார் இவன் ரொம்ப பேசுறா, தூக்கி உள்ள போடுங்க. இப்பதானே கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரோம், மறுபடியும் தள்ள மாட்டார் நல்லவரு. வாங்க. சிவா வெல்கம். தேங்க்யூ விஷ்ணு. ஹலோ ட்வின்ஸ். வணக்கம். நான் நிறைய ட்வின்ஸ் கூட பழகி இருக்கேன், ஆனா ஒரு ட்வின்ஸ் கூட கூட போட்டோ எடுத்துக்கல. உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூர். தோல் மேல கை போட்டுக்குவா ப்ளீஸ். தேங்க் யூ. வெல்கம். கம் கம். கொஞ்சம் எல்லாரும் நல்லா சிரிங்க சார்.